பேடிங்டன் கரடிக்குட்டி லண்டன்லேருந்து பேருவுக்கு போன கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் பேடிங்டனின் பேரு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு அழகான கரடிக்குட்டி ஒரு மரத்தில் ஏறி ஒரு ஆரஞ்சு பழத்தை பிடிக்க ட்ரை பண்ணுது. அந்த நேரம் பார்த்து தவறி கீழே விழுந்து ஆற்றுல போகிற வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுது. அப்போது ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய கரடி இந்த குட்டியை காப்பாற்றுது. ஸோ காப்பாற்றின அந்த கரடி பேர் தான் ஆன்டி லூஸ். ஆன்டி லூஸ் வாழ்றது ஒரு பேரூரில் இருக்கிற கரடிகள் சரணாலயம். இப்போ நம்ம கரடிக்குட்டி பேடிங்டன் ஒரு வழியாக லண்டன் போய் அங்கே மிஸ்டர் ப்ரவுன்ஸ் ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்து வருது. அந்த நேரம் பார்த்து பேடிங்டனுக்கு பாஸ்போர்ட்டும் கிடைச்சிருது. ஸோ இப்படியே காலம் போகும்போது ஒரு நாள் பேரூர்லேருந்து பேடிங்டனுக்கு ஒரு லெட்டர் வருது. ஆன்டி லூசி தான் அனுப்பியிருப்பாங்கன்னு ஹாப்பியாக பேடிங்டன் லெட்டரை பிரித்து படிக்கும்போது ஆன்டி லூசி ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்காங்க. ஸோ அவங்கள காப்பாற்ற உங்களோட உதவி கண்டிப்பாக வேணும். ஸோ நீ கண்டிப்பாக பேருக்கு வரணும் பேடிங்டன் அப்படின்னு ஆன்டி லூசி தங்கி இருக்க ஆச்சரியப்படுத்த நடத்துகிற கன்னியாஸ்திரி அந்த லெட்டரை பேடிங்டனுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்துட்டு பேடிங்டன் எப்படியாச்சும் பேருவுக்கு போகிறேன்னு ஃபேமிலிகிட்ட சொல்ல மிஸ்டர் ப்ரவுன்ஸ் முதல்ல என்னால் முடியாதுன்னு மலைக்கிறாரு. ஏன்னா பேருனாலே பெரிய காடு மலையெல்லாம் இருக்கும், பூச்சி பாம்பெல்லாம் இருக்கும், அங்கே எப்படி போகிறதுன்னா அவருக்கு பயம் வருது. அந்த நேரம் பார்த்து மிஸ்டர் ப்ரவுன்ஸ்ட பாஸு ரிஸ்க் எடுக்கிறவனுக்கு தான் அடுத்த ப்ரொமோஷன்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த சிச்சுவேஷனை ரிஸ்க் எடுத்து ஆஃபீஸுக்கு காட்டி இதில் எப்படியாச்சும் அவருக்கு ப்ரொமோஷனை வாங்கலான்னு ப்ரவுன்ஸ் எதிர்பார்க்குறாரு. ஸோ ப்ரவுன்ஸும் பேடிங்டன் ஃபேமிலியும் சேர்ந்து பேருக்கு பறக்கிறாங்க. ஸோ அங்கே கரடிகள் ஆசிரமத்துக்கு போய் பார்த்தா ஆன்டி லூசி காணாமல் போயிருக்காங்க. ஆன்டி லூசியோட கண்ணாடியும் அவங்களோட பிரேஸ்லெட்டும் மட்டும்தான் அவங்க ரூமில் கிடைக்கிருக்கு. ஸோ ஆன்டி லூசியோட ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பில் ரூமி ராக் அப்படின்ற இடத்த பற்றி குறிப்பிட்டிருக்கு. ஸோ ஆன்டி லூசி அங்கே தான் போயிருப்பாங்கன்னு பேடிங்டனுக்கு தோணுது. அடுத்து ஆன்டி லூசியை தேடி நான் ரூமி ராக்கு போகிறேன்னு பேடிங்டன் முடிவெடுக்கிறாப்புல. கூட வந்த ப்ரவுன்ஸ் ஃபேமிலி முதல்ல மறுத்தாலும் அப்புறமா சரி இந்த பயணத்தை நாம் பேடிங்டனோட போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணுறாங்க. ரூமி ராக்கு நடந்தெல்லாம் போக முடியாது, அது ஒரு போட்டில் தான் போகணும். ஸோ அதுக்காக கேப்டன் ஹண்டரோட போட்டில் ஏறி அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. போகும்போது தான் தெரியுது அந்த ரூமி ராக் என்ற இடத்துல நிறைய ட்ரெஷர் இருக்கிறதாகவும் அந்த ட்ரெஷர் எடுக்க நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது. கேப்டன் ஹண்டரோட பரம்பரையும் அதுக்காகவே ட்ரை பண்ணி உயிரை விட்டவங்க. ஆனால் கடைசி வரை யாருமே அந்த ட்ரெஷரை ரீச் பண்ணலை. ஸோ அதை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்னு கேப்டன் ஹண்டர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த பயணத்தில் உசுறு கூட போகலான்றதுக்காக போட்டில் இருந்த அவரோட ஒரே மகளையும் இடையில இறக்கி விட்டுட்டு அந்த ட்ரெஷருக்கு கிளம்புறாரு. ஆனால் அவரோட மகளுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இப்படியே போகிற வகையில் இடையில போட்டு கவுந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக போயிட்டுறாங்க. கேப்டன் ஹண்டரும் நம்ம கரடிக்குட்டி பேடிங்டனும் ஒரு பக்கமாக அந்த ரூமி ராக்கை தேடி போகிறாங்க. இன்னொரு பக்கமாக மிஸ்டர் ப்ரவுன்ஸ் ஃபேமிலியும் கேப்டன் ஹண்டரோட மகளும் அந்த ரூமி ராக்கை தேடி போகிறாங்க. இப்போ தான் பேடிங்டனுக்கு சின்ன வயசில் ஆன்டி லூசி சொன்ன ஒரு ஞாபகம் வருது. நீ எப்போயாச்சும் என்கிட்ட வரணும்னு தோணுனா சத்தமாக ரோர் பண்ணு, உனக்கான வழியை நான் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மலை உச்சியில் நின்று கரடி சத்தமாக கத்துது. ஆமாம், ஆன்டி லூஸ் சொன்ன மாதிரியே பேடிங்டன் கத்தி முடிய ஆன்டி லூசியும் தூரத்தில் இருந்து கத்துறான். அந்த சத்தம் கேட்டு அந்த பக்கமாக போய் ஒரு மாதிரி ரூமி ராக்கை கேப்டனும் பேடிங்டனும் ரீச் பண்ணிடுறாங்க. இப்போ மிஸ்டர் ப்ரவுன்ஸ் ஃபேமிலி காட்டுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு ஆச்சிரமத்தில் உள்ள கன்னியாஸ்திரி அவங்களுக்கு ஒரு பேண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேண்டன் ஒரு ஜிபிஎஸ். ஸோ காட்டுக்குள்ளே தொலைஞ்சி போன இவங்களை மீட்க ஃப்ளைட்டில் அந்த ஜிபிஎஸ் எடுத்து இருக்க இடத்துக்கு வராங்க அந்த கன்னியாஸ்திரி. இப்போ ப்ரவுன்ஸ் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு சின்ன ஃப்ளைட்டில் அந்த ரூமி ராக்கை நோக்கி போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த கேப்டன் ஹண்டர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா பேடிங்டன் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட் தான் அந்த ரூமி ராக்கோட கதவை திறக்கிற சாவி. கதவை திறந்தா ட்ரெஷர். அதனால பேடிங்டன் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பிடுங்கிட்டு பேடிங்டனை கொல்ல ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வர ப்ரவுன்ஸ் ஃபேமிலி பேடிங்டனை காப்பாற்றுறாங்க. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த கன்னியாஸ்திரி சும்மா உணவுகளை கூட்டிகிட்டு வரல. அவங்க கேப்டன் ஹண்டரோட தங்கச்சி. அவங்களும் எப்படியாச்சும் இந்த ட்ரெஷருக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்த கன்னை எடுத்து மிஸ்டர் ப்ரவுன்ஸுக்கு நீட்டி எப்படியாச்சும் பேடிங்டனோட கையில் இருக்க அந்த பெண்டனை கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து காற்றுல ஒரு மரம் அடிச்சிட்டு வந்தது.
கன்னியாஸ்திரி தலையில் பட அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ கேப்டனோட கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை கேப்டன் பேடிங்டன்டே கொடுத்துட்றாரு. ஏன்னா அவர் மகளுக்காக அவர் திருந்திடுறாரு. ஸோ பேடிங்டன் அந்த சாவியை போட்டு கதவை திறக்கும்போது அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது அங்கே இருக்க ட்ரெஷர் என்னன்னா ஆரஞ்சு. அது ஃபுல்லாக அழகான ஆரஞ்சு பழங்களால் நிறைஞ்ச ஒரு மலை. அங்கே பேடிங்டன் சொந்தக்கார கரடி குட்டியெல்லாம் சந்தோஷமாக வாழுது. இதைத்தான் அந்த மேப்பில் ட்ரெஷர்னு குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் என்ன, பேடிங்டனும் குடும்பத்தை பார்த்த சந்தோஷத்தில் திரும்பவும் மிஸ்டர் ப்ரவுன்ஸ் ஃபேமிலியோட லண்டனுக்கே திரும்பிடுது.